இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹேய், இங்க பாரு, தேவையில்லாம நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. நல்ல கதையா போச்சே. 2 பேரும் டீல் அடிச்சத மறந்துட்டியா? ஆதி கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்காக ஒன்னும் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. என்னடா, என்ன உன்னால என்ன பண்ணிட முடியும்? நல்ல கேள்வி. உன்னை என்ன பண்ணலான்னு நான் இன்னும் முடிவு பண்ணல. இப்ப நீ கேட்டதும் தான் உன்னை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அப்புறமா சொல்றேன். இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் இப்பவே இங்க இருந்து போய் ஆகணும். முதல்ல எனக்கு கதை திறந்து விடு. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லக்கூடாது மித்ரா. அது சரி, இப்ப நீ போனா என்ன பண்ணுவ? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணலாமான்னு திட்டம் போடுவ. இப்பவே நீ வயிறு எரிஞ்சுக்கிட்டு தான் இருப்ப. அதனால நீ இங்க இருக்கிறது தான் நல்லது. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன இந்த மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறதே தப்பு. ஐயோ, என்ன மேடம் இப்படி கோவப்படுறீங்க? ஐயோ, என்னமா இப்படி முறைக்கிறீங்க? உனக்கு என்ன பெரிய இதுன்னு நினைப்பா? ஐயோ, கண்ணாலே அரிச்சுருவ போல இருக்க. அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுற, அது உனக்கு அசிங்கமா இல்ல? இதுல உனக்கு கோவம் வேற வருது? மரியாதையா பேசாம உட்கார்ந்துகிட்டு அதான் உனக்கு நல்லது. நீ பேசி ஈசி ஏதாவது டென்ஷன் பண்ண, நான் ஏதாவது பண்ணிட போறேன். ஐயா, உன்னையெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான்லாம் வேற ரகம். பயப்படாத. அண்ணா, அண்ணா. மித்ரா, are you all right? யா, I'm okay. நீ எப்படி நான் இங்க வந்த? எனக்கு இந்த ராஸ்கல் மேல ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருந்தது. நீ என் கூட கோயிலுக்கு வந்தியா இல்லையான்னு தெரியாம ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த டவுட்ல தான் இந்த வீட்டுக்கே வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே தான் நடந்திருக்கேன். ராஸ்கல், நான் கிளம்பிக்கிட்டு இருந்தப்போ ஏதோ பிளான் பண்ணி இந்த ரூமுக்குள்ள போட்டு இவன் ஆளுங்க அடைச்சு வச்சுட்டாங்கண்ணா. சரி, சீக்கிரமா இங்கிருந்து போயிடலாம் மித்ரா. இவன் ஆளுங்க வந்துட்டா பிரச்சனை ஆயிடும். வா, கிளம்பு. ஏய், வா, சீக்கிரம் வா. அண்ணா, பிளான் என்னாச்சு? அங்க பாத்தியா, கடைசி பரிகாரம் பண்ண அதுக்கான செட்டப்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. இப்போ இந்த நிமிஷம் அந்த பையன் ஆதித்யா அதுக்குள்ளதான் இருக்கான். அது தெரியாம அத அவங்க கொளுத்த போறாங்க. ஒரே கல்லுல 2 மாங்காய். பையனை உள்ள வச்சு கொளுத்திட்டாங்கன்னு பிரச்சனையா அப்படியே அந்த சரவண மேல திருப்பி விட்டுட்டா கரெக்டா இருக்கும். சூப்பர் பிளான் தான்.